ஹலோ பேட் வாய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி வர்சஸ் ஜனநாயகன் கேஸோட ஒரு சின்ன ஷார்ட்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடந்தது. ரெண்டு ஜட்ஜு தலைமையில் நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் சார்பாக பார்த்தீங்கன்னா பராசரன் வந்து வாதாடினார். அப்புறம் அவங்க சார்பாக பார்த்தீங்கன்னா ஹேஎஸ்டி அப்படின்ற வக்கீல் பார்த்தீங்கன்னா வாதாடினார். சிஜே பார்த்தீங்கன்னா மெயின் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் கேஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிடுச்சு. படமே பார்த்தீங்கன்னா 3 hours தான். ஆனால் கேஸ் போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 hours மேலே போச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ½ hour மேலே வாதாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்து டைம் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட்ஸை சொன்னார் சிபிஎஸ்சி சார்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராசன் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் சார்பாக பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட்ஸில் சொன்னார். ஸோ 2 பேர் பாயிண்ட்ஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேராக பட்டது பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலிடாக தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு கட்ஸ்லாம் சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 days 10 days கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் அப்பீல் பண்ணி தூங்கி எழுந்து மறுபடியும் அப்பீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் வந்து ஒரு கட்டு பண்ணணும், மறுபடியும் அனுப்புங்க. இது சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே தவறாக இருக்க மாதிரி தான் எனக்கு பட்டுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கான்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். நம்ம பராசரன் கேவின் ப்ரொடக்ஷன் சார்பாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து December 22 அன்றைக்கே நாங்கள் கொடுத்துட்டோம். 29 அன்றைக்கி எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு கட்லாம் சப்மிட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம். ரிவிஷன் மறுபடியும் படத்தை சப்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா December 5 வரையும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான், அப்டேட் இல்லாமல் டார்க்கில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க December 6 தான் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஹோல்டு பண்ணுறோன்னு அவங்களோட சிபிஎஃப்சி போர்ட்டலில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கேஸுக்கு வந்திருக்கோம். கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க போர்ட்டலே அப்லோட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களோட வாதம். அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா சிஜே வந்து கேட்டார், சென்சார் கொடுக்காம எப்படி நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலான்னு. இதுக்கு வந்து எல்லா படமே ரீசன்ட் துரந்தர் 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரந்தர், ஸ்பிரிட், இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா சென்சார் இல்லாமல் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து லீகல் ப்ராக்டிஸ் கிடையாதுன்னு ஜட்ஜை பார்த்து பராசன் கேட்குறாரு. அவங்க சைடில் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிபிஐ சைட்லேருந்து. அது யாருன்ற பார்த்திங்கன்னா ஜட்ஜிக்கே சொல்ல மாட்டேறாங்க. அது யாருன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம். அது பார்த்திங்கன்னா இன்டர்னல் சீக்ரெட் பாலிசின்னு சொல்கிறாங்க ரீஜனல் ஆஃபீஸருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க போர்டு ஆஃப் டைரக்டருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நேற்று காரசாரமான விவாதம்லாம் போயிட்டு இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் வாசிட்டு இருக்காங்க. படமே பார்த்திங்கன்னா 3 மணி நேரம், ரூல்ஸை வாசிக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ 2 பார்த்திங்கன்னா கடைசியில் ஜட்ஜெல்லாம் பார்த்துட்டு 2 பேர் வாதம் கேட்டுட்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டார். அதாவது பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டேயில் பார்த்திங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எப்போனா இருக்கலாம், 2 days இருக்கலாம், 1 month இருக்கலாம். அது எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி தான் படத்தோட ரிலீஸ் டேட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய். இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஏரியல் ஷார்ட்ஸும் வருது. ஸோ அதை மறக்காமல்